சகுந்தலா கௌதம் கிட்ட அழுது டிராமா பண்ணி அபிஷேக் ஆபீஸ் வரதுக்கு சம்மதம் வாங்குறாங்க. கௌதம் அபிஷேக்க கூப்பிட்டு, பாத்தியா அம்மா உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறாங்க பாரு. இனிமேல் ஒன்னால நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கோ இல்ல நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நாளையில இருந்து ஆபீஸ் வந்துருன்னு சொல்லிட்டு கௌதம் போறாரு. மதுமிதா அக்கௌண்ட்டுக்கு ₹1 கோடி கிரெடிட் ஆயிருக்குன்னு மெசேஜ் வர ஏதோ ஸ்பாம் மெசேஜ்னு நினைச்சு மதுமிதா விட்டுறாங்க. அப்புறமா அது கௌதம் தான் சென்ட் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆகுறாங்க. எனக்கு எதுக்குங்க ₹1 கோடி கேட்க, உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கௌதம் படுத்து தூங்கிடுறாரு. ஆனா மதுமிதாக்கு தூக்கமே வரல. வெளியே உலாத்திக்கிட்டே இருக்காங்க. இதை கவனிச்ச சகுந்தலா என்னாச்சுமான்னு வந்து விசாரிக்க மதுமிதா நடந்ததை சொல்றாங்க. இந்த பிச்சைக்காரிக்கு ₹1 கோடி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே, இதுல என்னமா இருக்குது, நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, இந்த பணம் காணாதுன்னா சொல்லு, இன்னும் கௌதம் கிட்ட சொல்லி ₹1 கோடி தர சொல்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாத்தன்னு சொல்லிட்டு மதுமிதா ரூம்குள்ள போறாங்க. ஆனா அவங்களுக்கு தூக்கமே வரல. சோஃபாலே படுத்துக்கிறாங்க. காலையில கௌதம் என்னாச்சுதுங்கன்னு விசாரிக்க, இந்த பணத்தை நீங்களே திருப்பி எடுத்துக்கோங்க, நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல, ஏதோ பாறாங்கல்ல தலையில வச்சது மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்க, அந்த பணத்தை நானே திருப்பி எடுத்துக்கிறேன், ஆனா உங்க செலவுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கௌதம் கேட்க, அதுக்கு ஒரு 10,000 20,000 கொடுங்க, எனக்கு அது போதும்னு மதுமிதா சொல்றாங்க. சரின்னு கௌதமும் சிரிக்கிறாரு. மது அபிஷேக் அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. நான் ஆபீஸ்க்கு போறதே ஒன்னு இந்த வீட்ல இருந்து துரத்துறதுக்கு தாண்டின்னு அபிஷேக் நினைச்சுக்கிட்டே போறாரு.